அனைவருக்கும் என் வணக்கம். இன்னைக்கு புல் மூங்கில் இதை பற்றி ஒரு புது கதை பார்ப்போம். ஒரு இளைஞன் தான் வாழ்க்கைய முடிச்சுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கடலோரமா வேகமா நடந்து போயிட்டு இருப்பானா. அவன் போகும்போது திடீர்னு கோவப்பட்டு வானத்தை பார்த்து, கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதோட என் வாழ்க்கைய நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட உடனேயும் கடவுளும் ஒளி வடிவில தோன்றி, சொல்லுப்பா, உனக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்பாராம். அது பார்த்தவனையும் முதல்ல அந்த இளைஞன் வணங்குவானா, கடவுளே அப்படின்னு வணங்கிட்டு அப்புறம் அவன் குறைய சொல்ல ஆரம்பிப்பானா. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க, முன்னேறாங்க. ஆனா என் வாழ்க்கை எப்பயுமே கீழவே இருக்கு, எதுவுமே என் வாழ்க்கையில மாறல, எனக்கும் எதிர் மேலேயும் பற்றோ ஈர்ப்போ ஆசையோ இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். இதை கேட்டவனையும் கடவுள், சரிப்பா, இப்பதானே நீ வாழ்க்கைய வாழவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவாராம். பொறுமையாதான் கடவுளே, நான் இவ்வளோ வருஷமா ஓட்டிட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாது, என் வாழ்க்கைய நான் முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப கடவுள் சொல்லுவாரா, சரிப்பா, நான் ஒரே ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டுட்டு உன் முடிவு எதுவா இருந்தாலும் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாராம். சரி, கடவுள் ஏதோ கதை சொல்ல வர போறாருன்னு கேட்க ஆரம்பிப்பானாம். கடவுள் சொல்லுவாரா, இந்த உலகத்தை நான் படைக்கும் போது எதுவுமே படைக்கல, ஒரே ஒரு புல்லோட விதையும் ஒரே ஒரு மூங்கிலோட விதையும் புதைச்சி வச்சேன். ஒரே வருஷத்துல புல் உலகம் எங்கும் பரவி பச்சை பசேல்னு வளர்ந்துருந்தது. ஆனா மூங்கிலோ வளரவே இல்லை. 2வது வருஷமும் எந்த மாற்றமும் இல்லை. 3வது 4வதுன்னு 2 வருஷமும் எந்த மாற்றமே இல்லாம இருந்தது. இது அவ்வளவுதான் போல நான் நினைச்சிட்டு 5வது வருஷம் பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு சின்ன செடி முளைச்சு வந்தது. அப்புறம் 6வது வருஷம் வேகமா வளர்ந்தது. அப்புறம் 7வது வருஷம் உலகம் எங்கும் மூங்கில் மரம் பரவி இருந்தது. இப்போ புல் ஒரே வருஷத்துல வேகமா வளர்ந்தது, ஆனா அதனுடைய ஆயுளும் நீடிக்கல, அது உயர்ந்தும் வாழல. ஆனா இந்த மூங்கில் 4 வருஷம் இந்த வெப்பநிலைகளை கத்துக்குச்சு. பொறுமையா அத உணர்ந்து பொறுமையா வளர ஆரம்பிச்சு வேகமா வளர்ந்து ரொம்ப வருஷம் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷங்களும். ஒரு மனுஷங்க சீக்கிரமா வளருவாங்க, சீக்கிரமா முன்னேறுவாங்க. ஒரு சிலர் நிறைய திறமை இருந்தும் பொறுமையாதான் வளர்ந்து 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 ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆனா அதுக்கு அவங்க பொறுமையா இருக்கணும். அத போலதான் உன் வாழ்க்கையும். இப்பதான் நீ ஒரு விதையா இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளவே நீ கோச்சிக்கிட்டு என் வாழ்க்கைய முடிச்சுக்க போறேன்னு சொல்ற. இப்ப நீ வாழறதும் இல்ல உன் வாழ்க்கைய முடிச்சுக்கிறதும் உன்னோட முடிவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் அமைதியா மறைஞ்சிருவாராம். இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது சரி, இந்த வாழ்க்கையில நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எதுக்கு பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு ஓடுறது, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் மனசை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிப்பானா. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சிலர் வேகமா முன்னேறி பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையேன்றது ஒன்று, நம்ம சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்கல. இன்னொன்று, நமக்கு காலம் கற்றுக் கொடுக்குது, அதை நம்ம கற்றுக்கிட்டே வருவோம். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள விட 10 அடி உயர்ந்து நம்ம வாழ்வோம். நன்றி.